கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடியன் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த அதிகால ஆராதனையில் வேதாகமத்தில் உள்ள மரங்களை குறித்தும் தியானித்து கொண்டு வருகிறோம். தாவர இனமாக இருக்கிற மரம், செடி, கொடி இவைகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களிலே ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு சங்கீதங்களை தியானித்து கொண்டு வந்தோம். நேற்று தினத்தில் பனைமரத்து குறித்து நாம் தியானிக்கும் போது சங்கீதம் 92ஆம் சங்கீதத்தில் 3 தாவரங்கள் குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று நீதிமான 2 மரங்களுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. ஒன்று அவன் பனைமரத்தை போல செழிப்பான், இரண்டாவது கேதுரு மரத்தை போல வளருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன புல்லுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி 3 தாவரங்களை குறித்து 92ஆம் சங்கீதத்தில் நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த மறுமரம் என்பது இது எபிரேய வார்த்தை. இந்த மரம் 12 அடி உயரம்தான் வளரக்கூடியது. இதனுடைய பழம் எப்படி காணப்படுனா, திராட்சை பழம் அதாவது வடிவில் கொத்து கொத்தாக என்ன பண்ணால் காய்த்து தொங்கும். மரமும் செடி அந்த காயும் கனியும் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக என்ன பண்ணால் காணப்படும். இந்த மறுமரத்தை குறித்து இப்போவும் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு கதையை குறித்து பேசப்படும். இதை நம்ம பிற்பாடு பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, யாத்ராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்டு வரும்போது மாராவில் வராங்க. 3 நாள் பிரயாணப்பட்டு வராங்க. வந்தால் அங்கே இருக்கிற தண்ணீரை குடித்தா கசப்பாக இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் என்ன பேர்? மாரா என்று பெயர். அந்த தண்ணீர் கசப்பாக இருந்ததற்கு காரணம் எபிரேய கலாச்சாரத்தில் ஒரு பின்னணி சொல்லப்படுகிறது. அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே மறுமரமாய் காணப்பட்டது. இந்த மறுமரத்துடைய தன்மையே வேறு முதற்கொண்டு, கவனிக்கிறீங்களா எல்லாரும்? வேறு முதற்கொண்டு இல வரைக்கும் கசப்பாகவே இருக்கும். கசப்புன்னா கசப்பு நுனி நாக்கில் கூட தொட முடியாத அளவுக்கு கசப்பு இந்த மறுமரத்துடைய தன்மையாக காணப்பட்டது. இந்த மறுமரத்துடைய பட்டை, காய், கனி, பூவு எல்லாமே கசப்பாகவே இருக்கும். அது நுனி நாக்கில் கூட தொட முடியாது. இதுதான் மாராவில் எங்கே பார்த்தாலும் இந்த மரம் காணப்பட்டது. யூத பாரம்பரியத்தில் சொல்கிறாங்க, சுற்றிலும் மாராவில் இந்த மறுமரம் இருந்ததுனால தான் அங்கே இருக்கிற தண்ணீர் கூட நம்ம கசப்பாய் காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை நோக்கி முறுமுறுத்து மோசே நோக்கி அபயமிட்ட போது கர்த்தர் மோசே இடத்துல சொல்கிறாரு, இந்த மரத்தின் கிளையை வெட்டி எங்கே போடு, அந்த தண்ணீரில் போடு, அது தித்திப்பாய் மாறும் என்று சொல்கிறார். அது எந்த மரமும் இல்லை, இந்த மறுமரத்தின் கனியை மறுமரத்தினுடைய கிளையை வெட்டி தான் போடுறாரு. அது அதாவது தித்திப்பாய் தண்ணீர் மாற்றப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, சிலர் கசப்பின் பாதையில் நடத்தினாலும் கூட அவர்களை கொண்டு தான் கசப்பு உள்ளவர்களை தேவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமே, அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். அப்போ மாறா தண்ணீர் கசப்பாக இருந்ததுக்கு காரணம் எது? அங்கே இருக்கிற மறுமரங்கள் தான். அந்த மறுமரத்தை கொண்டு கசப்பு தண்ணீரை கர்த்தர் மதுரமாக மாற்றினார். ஆமே. சரி, தேவ பிள்ளைகளே, யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, நீங்கள் உன்னத பாட்டு 5:1 கொஞ்சம் வாசிடலாம். உன்னத பாட்டு 5:1. என் சகோதரியே, என் மணவாளியே, சரி, வெள்ளை போலும். கவனிக்கலாம். இந்த வெள்ளை போலும் வாசனை தெரிவும் எங்கேருந்து எடுக்கப்பட்டனா, இந்த மறுமரத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது. இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். யாத்ராகமும் 25ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தேவையான காணிக்கையை, செய்ய வேண்டியதற்கு தேவையான காணிக்கையை ஆண்டவர் மோசே இடத்துல சொல்கிறாரு. இஸ்ரவேல் இடத்துல, அதுவும் மனப்பூர்வமாய் தருகிற அவரிடத்துல கேட்டு வாங்கி ஆசாரிப்பு கூடாரத்தை நீ என்ன பண்ணு, அதாவது செய் என்று கர்த்தர் சொல்கிறார். கொஞ்சம் வாசிக்கலாமா? 1-7.
கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை ஆவன பாருங்க, பொண்ணு வெள்ளியும் வெங்கலமும் இளநூலும் இது போல 16 காணிக்கையை சொல்றாரு. இதில் 6ஆம் வசனத்தில் 13வது காணிக்கையாக எதை சொல்றாரு பாருங்க, வாசிங்கம்மா. விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும். பாருங்க, பரிமள வர்க்கம். இந்த பரிமள வர்க்கம் என்பது கவனிக்கலாம், 5 விதமான பொருட்கள் சேரப்பட்டு தான் இந்த பரிமள வர்க்கம். என்னென்ன 5 விதமான பொருட்கள் சேரப்படுன்னா, லவங்கப்பூவு, கருவப்பட்டை, லவங்கப்பட்டை, ஒலிவ எண்ணெய், இந்த வெள்ளை போலும். இந்த 5ம் சேர்ந்தது தான் 16 காணிக்கையில் 13வது வருகிற அந்த காணிக்கை பரிமள வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. இந்த பரிமள அதாவது வெள்ளை போலத்தை எதிலிருந்து எடுப்பாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். மறுமரத்தை குறித்து இஸ்ரவேலும் இன்னும் ஒரு கதை நபர்னா அதாவது பேசப்படுகிறது. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் 7 விதமான பண்டிகை கர்த்தர் கொடுத்தார். இதில் விசேஷ பண்டிகை 3 பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளை எதை விட்டாலும் கூடார பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்க விடவே மாட்டாங்க. அதை என்ன பண்ண அனுசரிப்பாங்க. கூடார பண்டிகைக்கு கர்த்தர் ஒரு பிரமாணத்தை கொடுக்குறாரு. என்ன பிரமாணம்னா, நற்கனிகளை வைத்து என்ன பண்ணுங்க, கொண்டாடுங்கள் என்று சொல்லி கூடார பண்டிகை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நற்கனிகளுக்காக எங்கே இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்டு போவாங்கன்னா, நாமளாக இருந்தால் எங்கே போவோம் அதாவது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு, இல்லை எங்கே நல்ல பழ வகைகள் இருக்கிறது அங்கே புறப்பட்டு போவோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க எங்கே புறப்பட்டு போவாங்கன்னா, மோரியா மலைக்கு போய் மோரியா மலையில் இருக்கிற பழங்களை தேவனுக்கு காணிக்கையாக அந்த கூடார பண்டிகைக்கு கொண்டு வைத்தினவனா, நற்கனிகளை வைத்தினவனா கொண்டாடுவாங்க. தேவ பிள்ளைகளே, மோரியா மலைக்கு போனதுக்கான காரணம் என்னென்னா, மோரியா மலையில் தான் எல்லா விதமான பழ வகைகளும் காணப்படும். பிற்பாடு அந்த மலையில் இருக்கிற கனி அவ்வளோ சுவையாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மோரியா மலையுடைய மண்ணை எடுத்து தான் யாரை உண்டாக்குனார்? ஆதாம கர்த்தர் உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி கொண்டு எங்கே விட்டார்? அதாவது ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் விட்டார். இதே மோரியா மலையில் தான் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் யார் பலி செலுத்தும்படியாக கொண்டு போகிறாங்க? ஈசாக்கு பலி செலுத்தும்படியாக கொண்டு போகிறாங்க. இந்த மோரியா மலை தான் பின்னாட்களில் சீயோன் மலையாய் மாறுகிறத நாம் பார்க்குறோம். ஆமென், அல்லேலூயா. சரி, இந்த மோரியா மலையில் எல்லா விதமான கனிகளும் இருக்கும். பிற்பாடு அங்கே இருக்கிற மோரியா மலையில் இருக்கிற கனிகளும் நல்ல சுவையாகவே காணப்படும். தேவ பிள்ளைகளே, ஆனால் ஒரு மரத்துடைய கனியை மாத்திரம் மரத்து பக்கத்தில் மாத்திரம் போகவே மாட்டாங்க. அந்த பக்கத்தில் இப்போ யாரும் போகவும் மாட்டாங்க, அதனுடைய கனியை பறைக்கவும் மாட்டாங்க. அதை கண்டாலும் விலகி போவாங்க. அது சாபமான மரமாக என்ன பண்ண கருதப்பட்டது. என்ன மரமாக கருதப்பட்டது? சாபமான மரமாய் கருதப்பட்டது. இந்த மரத்துக்கு ஒரே கவலை. இஸ்ரவேலில் சொல்லப்படுகிற இன்னும் இந்த கதை என்னன்னா, இந்த மரத்தை குறித்து ஒரு கவலை இருக்குதான். இந்த மரம் என்ன பண்ணன்னா, எல்லாரும் வராங்க, எல்லா விதமான கனிகளும் பறித்து கொண்டு போகிறாங்க. ஆனால் எண்ணிலிருந்து ஒரு கனியை கூட பறிக்க மாட்டாங்க. ஆனால் பார்ப்பதற்கு மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செழிப்பாக இருக்கும். கனிகளை பார்ப்பதற்கு கண்ணில் ஒத்திக்கலாம் போல் அவ்வளோ அழகாக இருக்கும். திராட்சை கொலைகளை போல் காய்த்து காய்த்து கொத்து கொத்தாக தொங்கும். ஆனால் ஒருத்தரும் என் பக்கத்தில் வரமாட்டாங்களே என்று சொல்லி இந்த மரம் என்ன பண்ணால் தனக்குள்ளே கவலைப்படுமா. தெய்வ பிள்ளைகளே, அது மாத்திரம் அல்ல, இந்த கனியை மரத்து பக்கத்துலேயும் போக மாட்டாங்க, இந்த கனியை புசிக்கவும் மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, கவனிக்கலாம், இந்த மரத்தில் போயிட்டு காகங்களும் பறவைகளும் கூட கூடும் கட்டாது. பிற்பாடு அந்த மரத்தினுடைய கனி எதுவும் சாப்பிடாது. அதாவது காகங்களும் என்ன பண்ணால் சாப்பிடாது. அந்த அளவுக்கு சாபமாய் கருதப்பட்ட இந்த மரம்
தேவ பிள்ளைகளே, ஒரு பையன் தன் தகப்பனோடு இஸ்ரவேலில் சொல்லப்படுகிற கதை இது. ஒரு பையன் புறப்பட்டு போகிறான். தன் தகப்பனோடு போகும்போது இந்த மறுமரத்துடைய மரத்தை பார்க்குறான், கனிகளை பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்கிறது என்று சொல்லி ஓடி மரத்தில் ஏறி அது கனியை பறித்து அவனை கொண்டு வரும்போது அவங்க அப்பா ஓடி போய் அவன் கையில் இருக்கிற பழத்தை தட்டி விட்டு, இது சாபமானது, இது தொடக்கூடாதுன்னு சொன்னோடனே அந்த மரத்துக்கு இன்னும் கவலை காணப்பட்டு பறவைகளும் வந்து கூடம் கட்டலை, ஒரு பழமும் நம்ம இடத்துலேருந்து எடுக்கலை, ஜனங்களும் நம்மளை புறக்கணிக்கிறாங்களே, சாபமாக கருதுறாங்களேன்னு சொல்லி இந்த மறுமரம் தனக்குள்ளே கவலைப்பட்டு அதனுடைய அதாவது இலைகளிலிருந்து வேறுகளிலிருந்து அதனுடைய தோள்களெல்லாம் என்ன பண்ணிச்சு வெடித்து, அதாவது ஒரு பிசினி மாதிரி என்ன பண்ணால் திரவத்தை வெளியிட ஆரம்பித்தது. திரவத்தை வெளியிட்டவுடனே அதாவது வாசனை அப்பேற்பட்ட வாசனை. அந்த மோரியா மலையில் இருக்கிறவன் இந்த வாசனை இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே, எங்கே இருந்து வருதுன்னு சொல்லி ஒவ்வொரு மரத்தையும் போய் நுகர்ந்து பார்க்குறாங்களே தவிர எது பக்கத்தில் வரல, இந்த மறுமரத்தின் பக்கத்தில் வரல. காரணம் என்னன்னா அது ஃபுல்லாகவே கசப்பு, அது சாபமானதாக இஸ்ரவேலில் கருதப்பட்டதுனால ஒருத்தரும் அது பக்கத்தில் போக மாட்டாங்க. இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்க மோரியா மலையில் இருக்கிறவங்க ஓடி போய்ட்டு பூவை மோந்து பார்க்குறாங்க, கனிகளை மோந்து பார்க்குறாங்க, ஒவ்வொரு மரத்துடைய கனிகளையும் பூகளையும் மோந்து பார்க்குறாங்க. ஏன் வேர்களையும் நோண்டி அதிலிருந்து ஏதாகிலும் ஒரு வாசனை வருதான்னு சொல்லி எல்லா மரத்துடைய கனி அதாவது பரிசோதித்து பார்க்குறாங்க. ஒன்றுலேருந்து இந்த வாசனை வரல. ஆனால் அந்த மலை முழுவதுமாய் வாசனை யாருக்கும் ஒன்றும் புரியல. இதிலேருந்து வருகிற இந்த மறுமரத்திலேருந்து வருகிற அந்த திரவமானது அவ்வளோ வாசனையாய் காணப்பட்டது. போயிட்டு அதை ஜனங்க நுகர்ந்தவுடனே யாரெல்லாம் அதை புறக்கணித்தாங்களோ எல்லாம் ஜனங்களை எந்த இடத்துக்கு போகிறாங்க, மறுமரத்தண்டையில் போகும்படியா கர்த்தர் செய்தாருங்க. தேவ பிள்ளைகளே, அது மாத்திரம் இல்லை, கவனிக்கலாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு 16 காணிக்கையில் பாருங்கள், 16 காணிக்கையில் 13வது காணிக்கையாக எதை சேர்க்க சொல்கிறாருன்னா ஆண்டவர் யாத்ராகமும் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், பரிமண வர்க்கங்களும். இந்த பரிமண வர்க்கத்தில் 5 விதமான பொருட்கள் சேர்க்கப்படுகிறது. வசம்பு, கருவாப்பட்டை, லவங்கப்பட்டை, ஒலிவ எண்ணெய், இந்த வெள்ளைப்போலம். இந்த மறுமரத்திலிருந்து வடிகிற அந்த திரவியம் தான் என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது, வெள்ளைப்போலம் என்று அழைக்கப்படுது. இதில் 13வது காணிக்கையாக பரிமள வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆமே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அவருக்கு காணிக்கையாக எதை கொண்டு போய் படைச்சாங்க? பொண்ணு, தூப வர்க்கம், வெள்ளைப்போலம். இந்த வெள்ளைப்போலம் எதுக்கு அடையாளமாக இருக்குது? தீர்க்கதரிசிக்கு. பொன் என்பது இயேசு கிறிஸ்து ராஜாவாக அடையாளப்படுத்துது. தூப வர்க்கம் இயேசு கிறிஸ்து ஆசாரனாக அடையாளப்படுத்துகிறது. வெள்ளைப்போலம் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக நம்மனா அடையாளப்படுத்துகிறத பார்க்குறோம். ஆமே அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே பாருங்க, இந்த மரம் இன்னொரு காரியமும் இந்த மரத்தை குறித்து வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தேவனை நோக்கி அழ ஆரம்பித்துதான். ஆண்டவரே, என்னில் அழகு இருக்குது, கனி இருக்குது, ஒருவரை என் பக்கம் வரலையே, என் கனியை புசித்தா தானே எனக்கு ஒரு நன்மை அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி அழ ஆரம்பித்தோன்னே ஆண்டவர் சொன்னாராம், நீ காத்திருன்னு சொன்னாராம். இது காத்திருந்து இலை உதிர்ந்து இலைகள் வந்து காய் காய்த்து திரும்ப காய்கள் அதை காய்த்து கொட்டி போனாலும் கூட பல வருஷமாக காத்திருந்தவன். அப்போ ஆண்டவரிடத்தில் கேட்டுதான், என்ன ஆண்டவரே, என்னை இவ்வளோ நாள் காத்திருக்க சொன்னீங்க, நானும் காத்திருக்கிறேன், பூக்கிறேன் காய்க்கிறேன் காஞ்சி கொட்டுது, திரும்ப பூக்கிறேன் காய்க்கிறேன் காஞ்சி கொட்டுது, ஒருத்தரையும் வரலன்னு சொன்னோன்னே தேவ பிள்ளைகளே, அதுக்கு பிற்பாடு தான் அது வெடித்து அதிலிருந்து பிசினி வரும்படியாக கர்த்தர் செய்தார். காத்திருக்கிறது கசப்பான அனுபவம் தாங்க. நீங்கள் காத்திருப்பீர்கள்னா காத்திருந்து பெற்றுக்கொள்கிறது நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது. அது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சத்தின் கனியை போல இருக்கும் என்று சொல்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளே, கசப்பாக இருக்குதா, வாழ்க்கையில் கசப்பு இருக்குதா, குடும்பத்தில் கசப்பு இருக்குதா, தனிப்பட்ட காரியங்களில் கசப்பு இருக்குதா, ஊழியத்தில் கசப்பு இருக்குதா,
அதை மாற்ற கர்த்தரால் ஒருவரால் தான் முடியும். அதை மதுரமாக கர்த்தர் மாற்றுவார். எப்போ மாற்றுவார்னா, ஆண்டுடைய பிள்ளைங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். யாருடைய சமூகத்தில் காத்திருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணுங்க. காத்திராம ஒரு குடும்பம் போனது. தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 33 நீங்கள் காத்திருப்பீர்களானா, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நியாயாதிபதியுடைய நாட்களில் ஒரு குடும்பம் பஞ்சத்து நிமித்தமாக தேவ சமூகத்தில் காத்திராமல் எங்கே புறப்பட்டு போகிறாங்க? மோவாப் தேசத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. எலிமேலுக்கு இந்த குடும்பம் மோவாப் தேசத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. புருஷனையும் இழந்தாங்க, 2 பிள்ளைகளையும் இழந்தாங்க. புறப்பட்டு வரும்போது ஒரு மருமக ஓர்வா தன் மாமியார் நகோமியை முத்தமிட்டு கடந்து போயிட்டான். ஆனால் ரூத்துவோ மாமியாரை பற்றி கொண்டு பெத்லகேமுக்கு புறப்பட்டு வரான். எல்லாரும் பார்க்குறாங்க. 20 வருஷத்துக்கு பிற்பாடு பார்க்குற நகோமியை பார்த்து சொல்கிறாங்க, இது நகோமி தானே, நகோமி தானே, நகோமி தானேன்னு சொல்லி இஸ்ரவேலில் பெத்லகேமில் சொன்ன உடனே அதுக்கு நகோமி சொல்கிறாங்க, நகோமி என்று சொன்னால் இனிமை என்று பொருளாக இருக்குது. என்னை ஏன் இனிமை என்று சொல்லுங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில் எதை கட்டளையிட்டார்? கசப்பு மாறாவை கட்டளையிட்டார் என்று சொல்கிறாங்க. தேவ பிள்ளைகளை, காத்திருப்போம்னா மாறாவையும் கர்த்தர் மதுரமாக மாக்குவார். கசப்பான நிலைகளை என் தேவனாகி கர்த்தர் மாற்றிடுவாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைங்க காத்திருக்கணும். வியாதியாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், எது உங்கள் வாழ்க்கையில் கசப்பாய் காணப்படுகிறதோ அதை ஆண்டவர் மதுரமாக மாற்றணும்னா தேவனுடைய பாதத்தில் காத்திருப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. மனுஷனை தேடி போகணும், நம்ம கசப்பான காரியத்தை தான் மனசில் சுமந்துக்கணும் வர வேண்டியதாகிடும். அல்லது நம்முடைய எதிர்காலத்தையே கசப்பாக்கி விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்களானா கசப்பையே என் தேவனாக்கி கர்த்தர் எதுவாக மாற்றிடுவார், மதுரமாக ஆண்டவர் மாற்றிடுவாருங்க. கவனிக்கலாம். அதே கசப்பாக இருந்த அந்த தண்ணீரை எதை கொண்டு கர்த்தர் மதுரமாக மாற்றினார்? கசப்பான மரமாக இருக்கிற மறுமரத்தை கொண்டு தான் கர்த்தர் நபனா மதுரமாக மாற்றினார். தேவ பிள்ளைகளை, உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு எல்லாரையும் நீ மதுரமாக மாக்க கர்த்தர் உன்னை உருவாக்கிடுவார். ஆமாங்க, கர்த்தர் உன்னை உருவாக்கிடுவாருங்க. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, காத்திருக்கிறது கசப்பான காரியம்தான். காத்திருப்பது நமக்கு வேதனை அளிக்கதான். காத்திருப்பது நம்முடைய இருதயத்தை சோர்வடைய செய்யலாம். அதையும் மீறி கர்த்தர் மேலே திட நம்பிக்கை, எப்படி யோபு சொல்லுகிறாரோ, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்ட பிற்பாடு தழைக்கும். எனக்கு மனுஷன் செத்த பின் பிழைக்க மாட்டான், எனக்கு மாறுதல் வரும் என்று நான் குறித்த நாளுக்காக என்ன பண்ணுறேன்? காத்திருக்கிறேன். எல்லாருடைய முடிவும் யோபனுடைய முடிவு எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? நண்பர்கள்லாம், இவன்னா சாபம் போனான், இவன்னா பாவம் செஞ்சான சாபம், இவன் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி போயிட்டானுங்க நண்பர்களும். கவனிக்கலாம். அதனால தான் ஆண்டவர் 42ஆம் அதிகாரத்தை சொல்கிறாரு, என் சிநேகிதனாகி யோபு பேசினது போல் நீங்கள் எப்படி பேசலை? நிதானமாக பேசலை என்றார். மனைவியும் பார்த்தாங்க, இனி இவன் எங்கே தேர போகிறான், ஜீவனை விடி என்று தூஷிக்கிறான். கவனிக்கலாம். சாம்பலில் போய் உட்கார்ந்துக்கிற ஒரு காரியம் யாருக்கு காணப்பட்டது? யோபுக்கு காணப்பட்டது. ஆனால் யோபுக்குள்ள ஒரு விசுவாசம் என்னன்னா, என் நிலைமை மாற்றப்படும். எனக்குன்னு கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். 8 மாதம் காத்திருந்தாருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்தாருங்க. அதனால் நம்முடைய நிலைமை மாற்றப்படணும்னா, கசப்பு மாற்றப்படணும்னா, நம்முடைய வியாதி, நம்முடைய பிரச்சனைகள் மாற்றப்படணும்னா, ரெட்டிப்பான ஆசுவத்தை நம்ம பெறணும்னா காத்திருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்து நிற்கணும். இந்த மறுமரத்தை கர்த்தர் பார்த்து சொல்ற, நீ காத்திரு. அழுவுது, நான் அழகாக தானே இருக்கிறேன், கனிகளை தானே கொடுக்குறேன், ஒருவரும் பறவைகள் கூட என் இடத்துல வரலையே, கூடு கூட கட்டலன்னு சொல்லி வேதனையாக இருந்ததுங்க. கர்த்தர் ஒரு நாள் அதை வெடிக்கை செய்தார், வாசனை புறப்படு வரும்படியாக செய்தார். அதனால் கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது ஒரு நாளில் கர்த்தர் நம்ம கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க ஐயா. தொடர்ந்து ஆண்டவரே உமது கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்று மாலையில் நடக்க போகிற ஆண்டவரே குடும்ப ஜெப ஆண்டவரே அப்பா 21 நாள் ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம்.
அதை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்ன தயவு எங்களோடு இருக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.